வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவு தவறு கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டில் தனிமையாக ஹாலில் இங்கும் அங்குமாய் அலைந்தாள் டாக்டர் வீரலட்சுமி. மனம் வழியை தேடி சோர்வடைந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு கௌரவமான குடும்பத்தில் நடக்கலாமா? பாவம் அந்த அகிலா. நாளைக்கு எப்படி இந்த அதிர்ச்சியை தாங்க போறாங்களோ? கஸ்தூரிக்குத்தான் இப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு தலையில் உட்கார்ந்துருக்கு. அகிலா அவமானம் தாங்காம ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்கன்னா இதுக்கு வழி என்ன பண்றது? நாளைக்குள்ள சொல்றேன்னு சொல்லி இருக்கனே. அப்படியும் இப்படியுமாய் நடந்தவள் நின்றபோது எதிரில் அவள் கண்களில் காணப்பட்டது அவள் கணவர் நந்தகோபாலின் ஆள் உயர படம்தான். தன்னை அறியாமலேயே அவள் அங்கு நின்றிருக்கிறாள். எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, இல்லை எதிலாவது எந்த விஷயத்திலாவது அவளுக்கு மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு ஒரு நிலையான முடிவுக்கு வராமல் இருக்கும்போதும் சரி, அவள் அடைக்கலமாகி ஒரே மனதுடன் வழி காட்ட வேண்டி நிற்கும் இடம் ஒன்று உண்டென்றால் அது அவள் கணவர் டாக்டர் நந்தகோபாலின் புகைப்படத்திற்கு முன்புதான். தன் கணவர் உயிருடன் இருப்பது போலவே நினைத்து அவரிடம் வாய்விட்டு கூறுவாள், மனதார வேண்டுவாள், கண்களை மூடி அவரையே நினைத்து தியானம் செய்வாள். மனதில் ஒரு நிம்மதி தானாகவே உட்புகுவதை உணர்வாள். பிறகு அந்த பிரச்சனையை பற்றியே நினைக்காமல் மறந்தும் விடுவாள். தானாகவே ஒரு நல்ல முடிவு அந்த பிரச்சனைக்கு ஏற்பட்டு அவளை தொடாமலே விலகி இருக்கும். கணவரை தவிர எந்த கடவுளையும் வணங்குவதில்லை. தன்னில் ஒரு பாகமாகி தன்னுடன் ஒரு பாகமாகி தன்னுடன் ஐக்கியமாகி சுகபோகத்தில் திளைக்க வைத்து மனமின்றியே காலனின் கயிற்றுக்கு தன் கழுத்தை கொடுத்த அவரை இன்றளவும் தெய்வமாகத்தான் பார்க்க தெரிகிறதே ஒழிய வெறும் மனிதராக அல்ல. இன்றும் அவள் கலக்கமான மனதுடன் நின்றது கணவரின் முன்னேதான். அதையே ஒரு நல்ல சகுனமாக கருதி மனதில் இருப்பவைகளை கொட்டினாள். நிரப்பப்பட்ட குப்பை கூடையாக இருந்த மனது இப்போது சுத்தமாக்கிய கூடையாக இருந்தது. தெளிவான பாரம் இறங்கிய மனதுடன் கண்களை மூடி தியானித்தாள். ஒரு புது தெம்புடன் சமையல் அறையை நோக்கி நடந்தாள். வாயிலில் அழைப்பு மணி சப்தம் கேட்டது. கேஸ் அடுப்பை சிம் ஆக்கிவிட்டு ஜன்னலின் ஊடே பார்த்தாள். வந்திருப்பது அவள் சித்தப்பாவின் மகன் பாபுதான் என்று அறிந்ததும் கதவை திறந்தாள். அக்கா, இன்னைக்கு உங்க கையால சாப்பிட்றதுன்னு தான் வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சுல்ல? அதுக்கு என்ன பாபு, கண்டிப்பா சாப்பிட்டே போகலாம். நானும் இப்பதான் குக்கர் வைக்க போனேன், நீயும் வந்த. ராஜீவ் நவீனா எங்கக்கா? கண்ணிலேயே படலையே. அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததால நான் போகல பாபு. திடீரென்று வீரலட்சுமியையே ஆழ்ந்து நோக்கினான் பாபு. அக்கா, ராத்திரி எல்லாம் தூங்கலையா அக்கா? ஏன், என்ன விஷயம்? மூஞ்சியெல்லாம் வாடி கிடக்கு, சுறுசுறுப்பே இல்லாம இருக்கீங்க. என்னாச்சுக்கா? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்கக்கா, என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். உங்களையே நீங்க பறிச்சுக்காதீங்க. எப்போதும் குழந்தைகளோட நீங்களும் போவீங்க. இன்னைக்கு நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா. அவங்க வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? சேச்சா பாபு, அப்படியெல்லாம் தெரியாம பேசுறது கூட தப்புப்பா. என்னோட ஒரு பேஷண்ட்டுக்கு தான் ப்ராப்ளம். அதனால என் மனசும் சங்கடப்படுறதுப்பா, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பேஷண்டோட ப்ராப்ளத்துக்கா இப்படி இடிஞ்சு போயிட்டீங்க? என்ன விஷயம் அப்படி நடந்துடுத்து? சொல்லலாமா வேண்டாமா என்ற நிலையில் தத்தளித்தாள். பிறகு பாபு ஒரு உண்மையான நண்பனை போல் பழகுவதால் அவனிடம் யார் எவர் என்று கூறாமல் விஷயத்தை கூறுவது என்று முடிவு செய்தாள். பாபு, நான் இப்ப சொல்றத கண்டிப்பா நீ யார்கிட்டையும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் சொல்றதில்லைன்னு சத்தியம் பண்ணணும். அப்புறம் அக்கா, எனக்கு இந்த சத்தியத்திலலாம் நம்பிக்கை இல்லை. இது நிதர்சனமான வாழ்க்கை, சினிமா இல்ல. சத்தியம் பண்ணிட்டு நான் அதை காப்பாத்த காடு மலையெல்லாம் ஏறி கஷ்டப்படுற கதாநாயகனும் இல்லை.
உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். பரஸ்பர நம்பிக்கை தான் நமக்கு ஏற்படணுமே தவிர அதுக்காக போலியான சத்தியம் தேவையில்லக்கா. சத்தியம் செஞ்சுட்டு மீறவங்க எத்தனையோ பேரை எனக்கு தெரியும். நீங்க ஒரு டாக்டர், யாரோட குறையையும் வியாதியையும் பிறர்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுல தான் நீங்க தயங்குறீங்கன்னு தெரியும். ஆனா ஒரு தீர்வுக்காக அதை தேடுற போது தனக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட சொல்லி அதுக்கு முயற்சி செய்யறது தப்பில்லக்கா. ஆனா நீங்க சொல்ல போற மனுஷன் அதுக்கு தகுந்தவனா இருக்கணும், அது முக்கியம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு எதையுமே வெளிப்படையா பேசித்தான் பழக்கம். அதனாலதான் நான் இவ்வளவு பேசினது. இதுல தப்பா இருந்து உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்கக்கா, ப்ளீஸ். அவன் பேச பேச உண்மையை இவ்வளவு அழகாக நேர்த்தியாக பிட்டு பிட்டு வைத்ததை உணர்ந்த வீரலட்சுமி தனக்குள்ளேயே பொங்கி போனாள். பாபு, ஒரு நிமிஷம் குக்கர் வச்சுட்டு வர. பிறகு நான் சொல்றத கவனமா கேட்டு உனக்கு ஏதாவது யோசனை தெரிஞ்சா சொல்லு. பரபரவென்று சாதம், பருப்பு, உருளைக்கிழங்கு மூன்றையும் குக்கரில் வைத்துவிட்டு கொஞ்சம் புளியை ஒரு சிறிய கிண்ணத்தில் நீர் விட்டு குக்கரின் மேல் வைத்துவிட்டு வந்தாள். டைனிங் டேபிளின் இருபுறத்திலும் எதிரெதிராய் உட்கார்ந்து கொண்டனர் இருவரும். பாபு வீரலட்சுமி சொல்வதை மிகவும் கவனமாய் கேட்டு கொண்டிருந்தான். அவள் சொல்ல சொல்ல அந்தந்த கட்டத்திற்கு ஏற்ப அவன் நரம்புகள் உணர்ச்சியால் துடித்தன. சில சமயம் கண்களில் நீர் துளிர்த்தது. சில சமயம் ஆத்திரத்தால் பல்லை இறுக கடித்து கொண்டான். ஐயோ, இப்படியும் மிருக வெறி கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்களே என்று நொந்து கொண்டான். அந்த கணவன் இல்லாத அழகான அம்மாவையும் விஷயம் அறிந்த இளம் பெண்ணின் மன ஓட்டத்தையும் அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலையையும் நினைத்து நினைத்து மாய்ந்துதான் போனான் பாபு. கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. பேச முடியாமல் பாபுவின் தொண்டை இறுகி இருந்தது. அக்கா, பாபு, கேட்ட உனக்கே இப்படி நிலை குலையும்படியா இருக்கே, அந்த பெண்ணிற்கு எப்படி இருக்கும்? இன்னும் அந்த அகிலா எப்படி தாங்க போறாங்களோ? நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது வழி சொல்லணும். இந்த ஊர்லயே இருந்தா அவங்க பேர் கெட்டு நாரிடும். நமக்கு தெரியும் அந்த அம்மா பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனா ஊர் உலகம் நம்புமா பாபு? இவங்களை ஏதாவது வேற ஊருக்கு தான் அனுப்பணும். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். அந்த அம்மா இருக்கிற நிலைக்கு வேலூர் ஹாஸ்பிட்டல் தான் தேவலைன்னு எனக்கு படுது. சிஎம்சில என்னோட படிச்ச 2-3 டாக்டருங்க இருக்காங்க. அவங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க. ஆனா கிட்டத்தட்ட வேலூர்ல 4-5 மாசம் இவங்க இருக்கணும்னா ஹோட்டல்ல தங்குறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். அவங்களே வீடு தேடணும்னாலும் கஷ்டம். என்னோட சிநேகிதங்களுக்கே விவரமா எழுதலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த. நீயும் வந்த. இதுதான்ப்பா விஷயம். இப்போ இனிமே நீதான் ஏதாவது சொல்லணும். ஆமா. ஒரே மூச்சில் பேசி முடித்த ஆயாசத்துடன் உட்கார்ந்திருந்தாள் வீரலட்சுமி. திடீரென கண்கள் மின்ன கை விரலை சொடுக்கினாள். பாபு, அக்கா, நீங்க வேலூர்னு சொன்ன உடனேயே எனக்கு ஞாபகம் வந்ததுக்கா. அப்பா எப்பவோ வாங்கி போட்ட வீடு ஒன்று அங்க இருக்கு. கொஞ்சம் தள்ளி ஊருக்கு வெளியே இருக்குக்கா. இப்போ அது காலியாத்தான் இருக்கு. வீட்டை ஒட்டி அவுட் ஹவுஸ் போல இருக்கிற ரூம்ல குடிமிராயன்னு கேலி செய்வமே, நம்ம தோட்டத்துல கூட வேலை செஞ்சானே, அந்த முனியன் தான் இருக்கான். பெண்டாட்டி பிள்ளைன்னு ஒரு சஞ்செட்டும் அவனுக்கு இல்லை. அதனால அந்த வீட்டில் அவங்க இருந்துக்கட்டும். ஊருக்கு வெளியில இருக்கிறதுனால யாரோட தொந்தரவும் இருக்காது. இவங்க 2 பேரும் பொம்பளைகளா இருக்கிறதுக்கு நல்ல ஆம்பளை துணையா முனியனும் இருப்பான். என்ன சொல்றக்கா? வீரலட்சுமியின் அகமும் முகமும் ஒரு சேர மலர பாபுவின் கையை பிடித்து குலுக்கினாள். சந்தோஷத்தில் கண்கள் நிரம்பியது. ஃபேண்டாஸ்டிக் ஐடியா பாபு, நிஜமா. சித்தப்பா இந்த வீட்டை பத்தி என்கிட்ட கூட சொல்லியிருக்கார். ஆனா என்னோட மனசு குழம்பு இருந்ததுல இந்த ஞாபகமே வரல. நீ இன்னைக்கு வந்ததும் நல்லதுதான் பாபு. அப்பா, இப்பதான் மனசு கொஞ்சம் தைரியமா இருக்கு. இரு இன்னும் 1/2 மணி நேரத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு போடுறேன் பார். சுறுசுறுப்பு உடலில் ஏற சமையல் அறைக்கு ஓடினாள் வீரலட்சுமி. சமையல் அறையில் இருந்தே கணவரின் படத்தை பார்த்து மௌனமாய் அஞ்சலி செலுத்தினாள். படித்தவள்தான், டாக்டர் தான். ஆனாலும் ஊனும் உயிரும் உள்ள பெண் அல்லவா? மனம், உணர்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமாக அல்லவா செயல்படுகிறது?
அந்த விதத்தில் கை தேர்ந்த மருத்துவராக செயல்படும் வீரலட்சுமி தனக்கு ஏற்படும் சங்கடங்களிலும் இக்கட்டுகளிலிருந்தும் விடுபட கிளினிக்கில் நுழைந்ததும் சாதாரண பெண்ணாக தெய்வமாகிவிட்ட கணவனிடம் அடைக்கலமாகி வேண்டி நிற்பது தவறில்லையே. உருளைக்கிழங்குடன் தக்காளியும் சேர்த்து தேங்காய் பால் விட்டு குருமா செய்தாள். பருப்பு ரசம், பப்படம் பொரித்தாள். பாபுவை சாப்பிட கூப்பிட்டாள். கடையிலிருந்து வாங்கிய நேந்திரங்காய் வறுவலும் மசால் மடையும் ஓரகத்தியின் வீட்டிலிருந்து வந்திருந்த நெய் மணக்கும் மைசூர் பாகுமாய் பாபுவிற்கு ஒரு குட்டி விருந்தையே படைத்து விட்டாள் வீரலட்சுமி. பாசி அகன்ற குளம் போல நிர்மலமான மனதுடன் தானும் ருசித்து சாப்பிட்டாள். பாபுவிடம் சம்பவங்களை கூறினாளே ஒழிய யார் எவர் என்பதை மட்டும் கூறவே இல்லை. அவனும் கேட்கவில்லை. கை விரல்களின் இடுக்கையெல்லாம் நன்றாக நக்கிய பாபு வயிற்றை தடவி கொண்டான். அக்கா, வயிற்றுல இடம் இல்லை, இல்லைன்னா குருமாவை இன்னும் ஒரு பிடி பிடிச்சிருப்பேன். அது என்னமோ நீ வைக்கிற ருசி யாருக்கும் வரமாட்டேங்கிறதுக்கா. பாபு, நாளைக்கு உனக்கு கல்யாணமாகி பெண்டாட்டி வரட்டும். அப்ப பெண்டாட்டி, ஆத்தா, பெரியாத்தான்னு அவங்க பண்ணினதுதான் உனக்கு ருசிக்கும். இப்ப பிரம்மச்சாரியா ஊர் ஊரா அலையற. வீட்டு சாப்பாடு எப்படி பண்ணினாலும் ருசியா இருக்கும். அப்புறமா அக்கா, என்ன மட்டும் அப்படி நினைக்காத. எதுவானாலும் வெளிப்படையா பேசுறது தான் நமக்கு பழக்கம். இது உனக்கு தெரியாதா? வேணும்னு சீன்ற. சரி விடு, நான் இன்னைக்கே ஒரு லெட்டர் முனியனுக்கு போட்டுடுறேன். அவங்க அங்க போனாலும் அவன் தகராறு பண்ணாம வீட்டை விடுவான், இல்லைன்னா உள்ளேயே விடமாட்டான். அப்படி நடக்காது பாபு. நானும் அவங்களோட கூட வேலூர் வரைக்கும் போக போறேன். நான் போனா முனியன் ஒன்னும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் நீ லெட்டர் போட்டுடு, அதுவும் நல்லதுதான். சிறிது நேரம் இருவரும் வேறேதேதோ பேசிவிட்டு மீண்டும் இந்த விஷயத்தையே பேசி முடிவுக்கு வந்த தெம்புடன் பாபுவை அனுப்பிவித்தாள் வீரலட்சுமி. மறுநாளைக்கு அவர்களுடன் எப்படி பேசுவது என்ற யோசனையில் ஆழ்ந்தாள். விடிந்தது. மருந்தின் மயக்கத்தில் நன்றாய் தூங்கிய அகிலா இப்போது கொஞ்சம் தெம்புடனேயே எழுந்தாள். தானே தடுமாறாமல் நடந்து காலை கடன்களை முடித்து கொண்டு குளித்துவிட்டு எப்போதும் போல சமையலறையில் நுழைந்தாள். இரவெல்லாம் மன உளைச்சலினால் தூங்காமல் இப்படியும் அப்படியுமாய் புரண்டு கொண்டிருந்த கஸ்தூரி விடியும் சமயம் தன்னையும் மீறி களைப்பினால் நன்கு அயர்ந்து உறங்கினாள். அகிலா எழுந்ததோ சமைப்பதோ எதுவும் அறியாமல் அடித்து போட்டாற்போல் தூங்கிய கஸ்தூரியை மணி 9 ஆயிற்றே என்று எழுப்பினாள் அகிலா. அறக்க பறக்க ஒன்றும் புரியாமல் எழுந்த கஸ்தூரி அழகான நெற்றியில் விபூதிக்கேற்றும் ஸ்நானம் செய்ததால் தளர முடிச்சிட்ட முடியும் வெள்ளை ரவிக்கையும் பச்சையும் மஞ்சளுமாய் கட்டம் போட்ட தேவேந்திரா புடவையுமாய் பார்க்க பளிச்சென்று நின்ற அகிலாவை பார்த்து ஒரு கணம் விக்கித்துத்தான் போனாள். ஒரு கணம்தான் மனம் மறுபடியும் நத்தையாய் சுருண்டது. எங்கு அழுது விடுவோமோ என்ற உணர்வில் பாத்ரூமை நோக்கி ஓடினாள். பல் தேய்த்து அப்படியே குளித்தாள். அகிலாவின் நிர்மலமான முகம் அடிக்கடி வந்து அவளை அழ வைத்தது. இன்று எப்படி அவளை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பயம் எழுந்தது. நளாயினி போல் விடியலே கூடாது என்று சாபமிட முடிந்திருந்தால் செய்யலாமே என தோன்றியது. ஆனாலும் மனதில் ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தி கொண்டு, எனக்கு தைரியத்தை கொடு கடவுளே, எனக்கு மனோபலம் தா என்று இடைவிடாமல் வேண்டிக் கொண்டாள் கஸ்தூரி. என்னடி சத்தத்தையே காணோம்? குளிக்கிறையா தூங்குறையா? கஸ்தூரி, மணியாச்சுமா, சீக்கிரமா வா, நல்ல பொண்ணு போ. அகிலாவின் குரலால் திடுக்கிட்டு மேலே காய்ந்திருக்கும் சோப்பை தண்ணீர் விட்டு கழுவி குளிக்கலானாள். கண்கள் மட்டும் சிவந்தே இருந்தன. இருவருக்குமாய் அகிலா கொண்டு வந்து வைத்த டிஃபனை சாப்பிட பிடிக்காமல் திண்டாடினாள். அகிலாவிற்கு தன் மனநிலை தெரியக்கூடாது என்பதினால் ஒரு பிடி வாயில் அடைப்பதும் மேலே தண்ணீர் குடித்து முழுங்குவதுமாய் தன்னையே கஷ்டப்படுத்தி கொண்டாள் கஸ்தூரி. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோடி, ஒரு காக்காக்கு போடுறதுதான் இருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம், போட்டுக்கோமா. அக்கா ப்ளீஸ், வயிறே சரியில்லை, என்ன கம்பல் பண்ணாதே. ஏன், காக்கைக்கே போட்டுடலாங்க்கா, விடுக்கா. அதுக்கேண்டி கண்ணுல ஜலம் விடுற? வேண்டானா சரி. நான் உன்னை என்ன அடிச்சனா திட்டுனனா? ஏன் இப்படி அடிக்கடி குமஞ்சு போயிடுற? சரி, தட்டை வச்சுட்டு ஏந்துரு. இன்னைக்கு தான் நான் நன்னா இருக்கனே, நானே பாத்துக்கிறேன்.
நீ போய் படு, போமா. அக்கா என்ற மனதின் உள்ளேயே கூவினாள், கேவினாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கதியில நீ இருக்க போறியோ? நான் சஞ்சலப்படுறது உனக்கு தெரியலையேக்கா. உன்கிட்ட சொல்லாம. மேற்கொண்டு யோசிக்கவும் செய்யாமல் படுத்தவள் தனக்கு தெரிந்த பகவத் நாமாக்களை சொல்லியபடியே இருந்தாள். கஸ்தூரி, வா. வீரலட்சுமி இன்னும் என்னமோ டெஸ்ட் பாக்கி இருக்குனாளே, அதையும் பார்த்துண்டு வந்துடுவோம். வாமா. பலம் இழந்தவளைப் போல நடந்து வந்தாள் கஸ்தூரி. வாசலில் ரிக்ஷாவை கூப்பிட்டு ஏறியதும் அகிலா பேச ஆரம்பித்தாள். கஸ்தூரி, நீ கவலைப்படுறதும் சஞ்சலப்படுறதும் அழறதும் எனக்கு நன்னாவே புரியறதுடி. என்ன செய்யறது? மனுஷாள்னா ஏதாவது வந்துதான் தீரும். எனக்கு கேன்சரோ வேற ஏதாவதோ பெரிய வியாதியா சொன்னா கவலைப்படாத. மனச தைரியமாக்கிக்கோ. எந்த மனுஷாலும் சாசுவதமா இருந்ததில்ல. நான் மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா? என்ன ஆனாலும் தைரியத்தை கைவிடாத. நான் போனாலும். அக்கா, சித்த பேசாம வர்றியா? என்ன போட்டு குழப்பாதக்கா, பிளீஸ்கா. உனக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னு நான் முழிக்கிறேன். நீ எனக்கு தைரியத்தை பத்தி சொல்றியே அக்கா. சப்தம் இல்லாமல் புலம்பினாள் கஸ்தூரி. தடக்கென்ற கிளினிக் முன் ரிக்ஷா நின்றதும் தான் நிதானத்துக்கு வந்தாள் கஸ்தூரி. அகிலா முதலில் இறங்கினாள். பிறகு கஸ்தூரி இறங்கியதும் காலடி எடுத்து வைக்க தயங்கியது, தடுமாறியது. காலை பலவந்தமாய் இழுத்து வைத்து நடந்தாள் கஸ்தூரி. அன்று வெளி பேஷண்டுகள் மிகவும் கம்மி. வந்த ஓரிருவரையும் துரிதத்தில் அனுப்பிவிட்டாள் வீரலட்சுமி. வாங்கம்மா, வா கஸ்தூரி. இருவரும் வீரலட்சுமி எதிரில் அமர்ந்தனர். அகிலா திடீரென்று பேசினாள். டாக்டர், எனக்கு என்ன வியாதின்னு முடிவா சொல்லிடுங்கோ. நான் எத்தனை நாள் உசுரோடு இருப்பேன்னு சொல்லிடுங்கோ. எனக்கும் சில கடமைகள் இருக்கு. அதை அந்த டைமுக்குள்ள என்னால முடிஞ்ச அளவு முடிக்க பாக்குறேன். அது வரைக்கும் நான் கொஞ்சம் தெம்பா நடமாட ஏதாவது மருந்து இன்ஜெக்ஷன் போடுங்கோ. எதுக்குன்னா? அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கஸ்தூரி வெடித்தாள். அக்கா, நாம டாக்டர் சொல்றத கேட்கத்தான் வந்திருக்கமே ஒழிய நீ சொல்றத டாக்டர் கேட்கல. அவங்கள பேச விடு. நீயா ஏதாவது ஒளரின் இருக்காத. பேசாம இரு. அக்காவை கோபித்து விட்டோமே என்ற தவிப்பில் டாக்டரையும் மகிழாவையும் கண் கலங்க மாறி மாறி பார்த்தாள் கஸ்தூரி. வீரலட்சுமிக்கோ இருவரையும் பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. கஸ்தூரியின் பேச்சினால் தடைப்பட்ட அகிலா குழம்பியபடியே வீரலட்சுமியை ஏறிட்டு நோக்கினாள். வீரலட்சுமிக்கு தன்னுடைய குடும்ப சிநேகிதர்கள் என்ற முறையில் சுணக்கம் ஏற்பட்டாலும் தான் ஒரு டாக்டர். அதனால் இந்த பிரச்சனையை இப்படித்தான் முடிவெடுத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்துடன் உட்கார்ந்ததினால் தயக்கம் இல்லாமலேயே அகிலாவை நேருக்கு நேர் பார்த்தாள். அகிலா, தோ நான் சொல்றத நீங்க கவனமா கேட்கணும். உங்களுக்கு தாங்க முடியாததாகத்தான் இருக்கும். ஆனாலும் எதுவானாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை. ஏமா, சங்கரி ஊருக்கு போற அன்னைக்கு என்ன நடந்தது? என்ன? ஏன் ஏன் எதுக்கு? கஸ்தூரி, என்னடி இது? கலவரத்துடன் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். அவள் மேற்கொண்டு யோசிக்கும் முன்பே வீரலட்சுமி தொடர்ந்தாள். அன்னைக்கே என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விபரீதம் வந்திருக்காது. ஆனாலும் விதியை என்ன செய்ய முடியும்? நீங்க தைரியமா? என்ன சொல்றீங்க டாக்டர்? அப்போ அப்போ நான் நான் வயிற்றை பீதியுடன் பார்த்து கொண்டாள். ஆமாம்மா, 5 மாச குழந்தையா அந்த சம்பவம் உங்க வயிற்றுல உருவெடுத்திருக்கு. ஐயையோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். நன்னா பரிசோதனை பண்ணுங்கோ. இன்னும் எத்தனை செலவானாலும் பரவாயில்ல. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு எனக்கு மாதாந்திரம். அம்மா, சில சமயம் 1000ல் ஒருத்தருக்கு அப்படி நடக்கிறது உண்டு. அவங்களோட மென்சஸ் வந்துண்டே இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அது ரொம்ப அதிசயம், ஆனா உண்மை. அந்த அதிசயம் உங்க விஷயத்துல நடந்துடுத்துமா? கவலைப்படாதீங்க. சொல்லியபடியே நிமிர்ந்த வீரலட்சுமி நிலை குத்தின கண்களுடன் அப்படியே பின்னுக்கு சாயி அகிலாவை பார்த்து, கஸ்தூரி, சீக்கிரம் அகிலாவை பிடிமா என்றபடியே டேபிளின் மறுபக்கத்தில் இருந்து ஓடி வந்தாள். தண்ணீர் தெளித்து குடிக்க வைத்து அவளை ஆஸ்வாசப்படுத்தி எழுப்பி உட்கார வைத்தனர். கண்களை சுழற்றி மிரள மிரள விழித்தாள் அகிலா. மேல் மூச்சும் கீழ் மூச்சுமாய் மூக்கு இதழ்கள் விரிந்து வேக வேகமாய் சுருங்கின.
பரிதாபமாய் வீரலட்சுமியை பார்த்தவாறே கேட்டாள். டாக்டர், சத்தியமா? சத்தியம்தானா? ஆமாம் என்பது போல வீரலட்சுமி தலையை ஆட்டியவுடன் உடைந்தே போனாள் அகிலா. முகத்தில் ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டாள். ஆட்டியவுடன் உடைந்தே போனாள். முகத்தில் ஓங்கி அரைந்து கொண்டாள். தடுத்த கஸ்தூரியை நெட்டி தள்ளினாள். டாக்டர், எனக்கு துளி விஷம் கொடுத்துடுங்கோ. நான் ஒழிஞ்சு போகணும். நான் இந்த அவமானத்தோட உசுர் பொழைச்சிருக்க மாட்டேன். நீங்க தரலனா நான் எப்படியாவது என் உயிரை போக்கிக்குவேன். நான் எந்த தவறும் செய்யல. எனக்கு ஏன் இந்த தண்டனை? ஐயோ, ஊரெல்லாம் என்னை எப்படி இந்த வேசி பட்டம் கட்டி பேசுவாங்க. நான் எப்படி தாங்கிக்குவேன்? என்னால இனிமே உசுரோட இருக்க முடியாது. தயவு செஞ்ச டாக்டர், எங்க வீட்டுக்காரரோட மானம் போகாம அவரோட மனைவி இப்படின்னு கண்டவா என்ன பேசாம இருக்கணும்னா என்ன சாகடிங்கோ. இதுவும் ஒரு வகையில மெர்சி கில்லிங் தான் டாக்டர். உங்க மேல தப்பே வராது. அதுக்கு உத்தரவாதமா நான் லெட்டர் எழுதி தந்துடுறேன். பகவானே, கல்யாண வயசுல வீட்டுல பெண்ணை வச்சுண்டு வயிற்றுல நெருப்ப கட்டிண்டு இருந்த எனக்கு நீ நாடகமாடி ஒரு நெருப்பையே என் வயிற்றுல வளர விட்டுட்டியேப்பா. நியாயமா? நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்ச? என்ன பாவம் பண்ண? தினமும் விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணதுக்கு என் வயிற்றுல ஒரு தீய எரிய வச்சுட்டியே. உன்னை தியானம் பண்ணிட்டு இருந்த என்னை துவம்சம் பண்ணிட்டியே. நான் எப்படி எல்லார் மூஞ்சிலையும் முழிப்ப? முடியாது. நான் சாகணும். செத்துத்தான் தீரணும். டாக்டர், நான் சொல்றபடி கேளுங்கோ ப்ளீஸ் டாக்டர். பதறிக்கொண்டு குமரியபடியே எழுந்தவளை உட்கார வைக்க முயன்றாள் வீரலட்சுமி. முடியாது. நீங்க என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். நான் சொன்னபடி என்ன விஷம் கொடுத்து சாகடிக்கிறேளா இல்லையா? சொல்லுங்கோ. வேற எந்த வார்த்தையும் கேட்க நான் தயாரா இல்ல. விஷம் தரேளா? சொல்லுங்கோ. நான் சாகணும். விஷம் தருவேளா மாட்டேளா? சொல்லுங்கோ டாக்டர். வீரலட்சுமியை பிடித்து கொண்டு வெறி வந்தவள் போல் உலுக்கினாள் அகிலா. ஒன்றுமே பதில் சொல்லாமல் மௌனமாகவே அமர்ந்திருந்த வீரலட்சுமியை பார்க்க அகிலாவிற்கு அழுகை மாத்திரமும் மண்டிக்கொண்டு எரிமலை போல் வெடித்து சிதறியது. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். எனக்கு விஷமும் தர வேண்டாம். ஆனா எனக்கு நானே என்ன வேணும்னாலும் செஞ்சுக்குவேன். அதை தடுக்க நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லியபடியே படார் படார் என வயிற்றில் இரு கைகளாலும் மாறி மாறி குத்தி கொண்டாள். பீதியுடன் கஸ்தூரி அகிலாவையே பார்த்தாள். அவளை தடுப்பதற்காக மனம் நினைத்தாலும் காலில் பலம் இல்லாமல் எழவும் சக்தியற்று அப்படியே உட்கார்ந்திருந்தாள் ஆணி அடித்தாற் போல. வீரலட்சுமி எழுந்திருக்கும் முன் வெறி பிடித்த அகிலா அங்குமிங்குமாய் ஓடி அங்கு ஒரு ட்ரேயில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்து விரித்து வேகமாய் வயிற்றில் பாய்ச்ச கையை தூக்கிய போது ஓங்கிய கையை வலுவுடன் பிடித்து நிறுத்தினாள் வீரலட்சுமி. போதுமா, நிறுத்துங்க. இதுக்கு மேலையும் பொறுக்க முடியாது. பேசாம உட்காருங்கம்மா. முடியாது. நான் உட்கார மாட்டேன். என்ன சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் அவமானப்படுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அக்கா, பேசாம இருக்கா. கண்ணா பின்னான்னு பேசாத. யார பார்த்து இப்படி பேசுறேன்னு யோசிச்சியா? வாயில வந்தது கொட்டின் இருக்கியே, அப்புறம் அள்ள முடியாதுக்கா. கஸ்தூரி, அவங்க என்ன வேணும்னாலும் என்ன சொல்லட்டும். அதுக்காக நீ கோவிச்சுக்காத. நானும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்ப அவங்க நிலையில நானோ நீயோ இருந்தாலும் அப்படித்தான் நடந்துக்குவோம் கஸ்தூரி. அவங்க ஆடி ஓடி பேசி ஓயட்டும். அதுக்கப்புறம் நாம சொல்றத புரிஞ்சுக்கிற அளவாவது மனசு இருக்கும். இப்ப எக்கச்சக்கமா கலங்கி இருக்கிறதுல நாம வேற பேசி குட்டையை குழப்ப வேண்டாம். அவங்க பேசட்டும், விடு. அகிலா அப்படியே வீரலட்சுமியின் பேச்சை கேட்டு சுருண்டு உட்கார்ந்தாள். கேவி கேவி அழலானாள். கஸ்தூரியை கண் ஜாடையால் பேசாமல் இருக்கும்படி சொன்னாள் வீரலட்சுமி. அழட்டும் அழட்டும், அழுதழுது அவளுடைய குமுறல்களும் உணர்ச்சிகளும் மங்கட்டும். இனி வேற வழி இல்லை என்ற ஒரு விரக்தி பாவம் தானாகவே உருவாகட்டும். அந்த பலவீனமான சமயத்தில் நம்மை பார்க்கட்டும். அப்போது நாம் பேச ஆரம்பிக்கலாம். நம் பேச்சும் அந்த பலகீனமான மனதை அப்போதுதான் ஊடுருவ முடியும். இப்போது நாம் பேசாமலேயே இருக்கலாம். மனதில் இப்படி நினைத்து கொண்டு புரண்டு அழும் அகிலாவை பார்த்தவாறே பேசாமல் இருந்தாள் டாக்டர் வீரலட்சுமி. ஆனால் சாதாரண மனித நேயங்களை பற்றி அறிந்திருந்த
வெறும் வீரலட்சுமியோ மனதும் உடலும் துடிக்க, அகிலாவை தேற்ற எண்ணம் கொண்டாலும் டாக்டர் வீரலட்சுமியால் கண்டிப்புடன் தடுக்கப்பட்டு எதுவும் செய்ய முடியாத நிலையில் கண்களில் நீர் துளிக்க வாழாதிருந்தாள். அழுதழுது முகமும் கண்ணும் வீங்கி இடுங்கி தக்காளி பழம்போல் சிவந்திருந்தது. அந்த நிலையிலும் ஒருவித அழகு அவள் மேனியில் சுடர்விட்டது. இப்போது கேவல்களும் விக்கல்களும் குறைந்து கண்கள் மட்டும் நீரை கொட்டிக் கொண்டிருந்தன. தலைப்பால் மூக்கையும் கண்களையும் அழுந்த துடைத்தாள். குனிந்த தலை நிமிராமல் ஒரு முறை கீழ் நோக்கவே வீரலட்சுமியை பார்த்துவிட்டு மீண்டும் குனிந்தாள். அம்மா, நீங்க பட்ட இத்தனை அவஸ்தையையும் நானும் கஸ்தூரியும் ஏற்கனவே பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சில சோதனைகள் நல்லவங்களைத்தான் பிடித்து கொண்டு கஷ்டப்படுத்துகிறது. காரண காரியம் எதுவும் அதுக்கு நாம பார்க்க முடியாது. இப்ப உங்க உடம்பு இருக்கிற பலவீன நிலைமையில, குழந்தை நல்லா வளர்ந்து விட்ட நிலையிலையும் வேற ஒன்றும் பண்ண முடியாதும்மா. முடிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியாமலேயே ஏதோ ஆப்ரேஷன் சொல்லி உங்க மனசு சங்கடப்படாம செஞ்சிருப்பேன். ஆனா எல்லாமே கை மீறி போயிடுத்துமா. அதனால நீங்க இந்த குழந்தைய விரும்பாவிட்டாலும் சுமந்துதான் தீரணும். வேலூர்ல என் சித்தப்பா ஊருக்கு வெளியே ஒரு வீடு வாங்கி போட்டிருக்கார். அது தற்சமயம் காலியாத்தான் இருக்கு. அவுட் ஹவுஸ்ல முனி இன்னொரு வேலைக்காரன் மட்டும் இருக்கான். அவனுக்கும் பெண்டாட்டி குடும்பம்னு யாரும் இல்லாத தனி ஆள். ரொம்ப நல்லவன். வேலூர் சிஎம்சில என்னோட படிச்ச 2 பேர் டாக்டரா இருக்காங்க. அவங்களும் உங்களை பார்த்துக்குவாங்க. அகிலா, நீங்க தவறான வழியை யோசிக்காதீங்க. குத்தகைக்காரனுக்கு நம்ம நிலத்தை குத்தகைக்கு விடுறதில்லையா? அந்த மாதிரி உங்க சரீரத்தை ஒரு உயிர் வளர குத்தகைக்கு விட்டுருக்கீங்கன்னு நினைச்சுக்கங்க. அதை வெளியே கொண்டு வர வரைதான் உங்க பொறுப்பு. நிலத்துல விழுந்த மறு கணமே அந்த குழந்தையை நீங்க மறந்துடுங்க. அதோட விதியை பத்தி நாங்க யோசிக்கிறோம். உங்க உடம்ப கொஞ்சம் தேத்திக்கிட்ட அப்புறம் நீங்களும் கஸ்தூரியும் உங்க வீட்டுக்கு போகலாம். இது யாருக்கும் தெரியவும் தெரியாது. பணத்துக்கு கவலைப்படாதீங்க. நானும் உங்க கூட பிறந்தவ மாதிரிதான். உங்களுக்கோ கஸ்தூரிக்கோ எந்த விதமான கஷ்டமும் வராம இருக்கணுங்கிறது தாமா ஏன் எண்ணம். நானே உங்க 2 பேரையும் வேலூர்ல கொண்டு போய் விட்டுட்டு டாக்டர்களிடமும் சொல்லிவிட்டு வரலாம்னு இருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா. வரக்கூடாதது வந்தப்புறமும் நாம தான் சமாளிச்சுக்கணும். தைரியமா இருங்கம்மா. கஸ்தூரி, நீ தான் அக்காவுக்கு இந்த சமயத்துல நல்ல துணையா இருக்கணும்மா. இன்னும் 2 நாளையில புறப்படலாம். நான் மறுபடியும் சொல்றேன், அகிலா, கண்டிப்பா தவறா யோசிக்காதீங்க. அதனால இன்னும் உங்க பேரும் கஸ்தூரி பேரும் தான் கெடும். அதனால வீணான யோசனைக்கு மனசுல இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியாம 5 மாசம் ஓடியே போச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் 5 மாசம் ஓடணும். அவ்வளவுதாம்மா. தோ இப்ப பேசுறப்பவே 2 மணி நேரம் போனது தெரியல. நாளும் சீக்கிரமா ஓடிடுமா. கவலைப்படாம போங்க. கஸ்தூரி, நீயும் அக்காவை கவனமா பார்த்துக்கோமா. போயிட்டு வாங்க. கை கூப்பிய வீரலட்சுமிக்கு பதில் வணக்கம் செய்யக்கூட தோன்றாமல் பிரமித்து உட்கார்ந்திருந்தாள் அகிலா. சாவி கொடுத்து பொம்மையை முடுக்கினால் எப்படி நடக்குமோ அப்படி எந்த விதமான எதிர்ப்போ விருப்போ எதுவுமின்றி உணர்ச்சியற்ற ஜடமாய் நடந்து கஸ்தூரியுடன் சென்றாள். பார்ப்பதற்கு கஷ்டமாயிருந்தாலும் இப்போது இந்த ஜடமான நிலையே அவளுக்கு தேவை என்று தோன்றியது. கஸ்தூரியும் வீரலட்சுமியிடம் விடை பெற்று கொண்டு அகிலாவுடன் வீடு சென்றாள். வழியில் வரும்போது அகிலா பேசியது ஒருவித சங்கடத்தை கொடுத்தது என்றால், இப்போது அவள் வாய் மூடி மௌனியாய் வந்ததும் மிகவும் சங்கடத்தையே தந்தது கஸ்தூரிக்கு. கீழே தரையில் சுருண்டு படுத்தாள் அகிலா. விட்டத்தையே அவள் கண்கள் பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் கண்கள் சும்மா இல்லை. தன்னால் இயன்ற அளவு நீர்மணிகளை உருட்டி வெளியேற்றி கொண்டிருந்தது. மனம் என்னென்ன நினைத்து புலம்பியதோ, இல்லை உடலே மரத்து போய்விட்டதோ, எதுவும் பேசவில்லை. கஸ்தூரி ஏதாவது காஃபியோ ஹார்லிக்ஸோ தந்தால் பேசாமல் வாங்கி குடித்தாள். சாப்பாடு போட்டால் சாப்பிட்டாள். மௌனம், மௌனம், மௌனம். வீடே யாரோ இறந்து விட்டது போல் ஒரு துயர சூழ்நிலையை அடைந்து மயான அமைதியில் மூழ்கியது. தன் வேலைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்தாள் கஸ்தூரி. வீரலட்சுமியிடம் செக் கொடுத்து பேங்கில் தன் பெயரில் உள்ள அத்தனை பணத்தையும் எடுத்தாள். அகிலாவிற்கும்
தனக்குமான என்னென்ன சாமான்கள் வேண்டுமோ முக்கியமானதை பார்த்து பார்த்து எடுத்து வைத்து மூட்டை கட்டினாள். இதையெல்லாம் உணர்ந்தவள் போலவே இல்லை அகிலா. எப்போதும் கண்கள் தழும்ப வெற்று பார்வையும் தானுமாகவே இருந்தாள். வீரலட்சுமி முதல் நாளே வந்து சொல்லியபடி தயாராயிருந்தாள். போஸ்ட் மாஸ்டருக்கு தனக்கு வரும் கடிதங்களை வீரலட்சுமியின் விலாசத்துக்கு அனுப்பும்படி ஒரு கடிதம் எழுதி தந்தாள். டாக்டர், உங்களுக்குத்தான் எங்கள் முட்டாள்தனத்தினால ரொம்பவுமே தொந்தரவு. சங்கரியிடமிருந்து லெட்டர் வந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க. நான் பதில் எழுதி உங்க விலாசத்துக்கு அனுப்புறேன். நீங்க இங்க இருந்து அதை போஸ்ட் செஞ்சிடுங்க. அவளுக்கு தெரியாம நடக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்லை. ஆனா அவ ரொம்பவுமே சோம்பேறி. லெட்டர் எழுத ரொம்பவுமே சங்கடப்படுவா. அதுவும் இப்போ நமக்கு நல்லதுன்னு தான் தோன்றது. இந்த 5 மாசத்துல அவகிட்ட இருந்து 2 லெட்டர் தான் வந்திருக்கு. என் ரெசிக்னேஷன் லெட்டரையும் நான் வேலூர் போனப்புறமா நீங்க ஆபீஸ்க்கு போஸ்ட் செஞ்சிடுங்க. கஸ்தூரி, பைத்தியம் போல காரியம் செய்யாத. ஒரு 6 மாசத்துக்கு லாங் லீவ் லாஸ் ஆஃப் பேயில போடேம்மா. எதுக்கு அனாவசியமா ரிசைன் பண்ற? இதே போல நல்ல வேலை மறுபடியும் உனக்கு கிடைக்குமா சொல்லு. யோசனை பண்ணி செய். கஷ்டத்திலையும் இடிஞ்சு போயிடாம யோசனையோட நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் கஸ்தூரி. நோ டாக்டர், எனக்கு வேற வேலை கிடைக்காட்டி போகட்டும். உங்ககிட்ட ஏதாவது சின்ன வேலைக்கு சேர்ந்துடுறேன். என்னால மறுபடியும் அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாது. டாக்டர் ப்ளீஸ் அதை அனுப்பிச்சிடுங்க. மேற்கொண்டு என்னை ஒன்றும் கேட்காதீங்க. தழுதழுத்த குரலில் கஸ்தூரி கூறவும் மௌனமான வீரலட்சுமி கஸ்தூரியின் கண் முன் ஸ்ரீகாந்தின் உருவம் தோன்றி மறைந்து அவளை குலுங்க செய்தது. தன்னுடைய காதல் கல்யாணத்தை நெருங்கும் சமயத்தில் இப்படி எரி நட்சத்திரம் போல் கீழே விழுந்து சிதறியதை அவளால் தாங்கவே முடியவில்லை. முகம் தெரியாத எவனோ ஒருவனின் காம பசிக்கும் வெறி ஆட்டத்திற்கும் ஒன்றுமே செய்யாது ஒரு பாவமும் அறியாத இவர்கள் பலியாகி இப்போது தெரிந்து மனம் விரும்பி நிறைந்த முகத்தை கட்டாயமாய் மறக்க வேண்டிய நிலைக்கு தன்னை தள்ளிய விதியை நினைத்து நினைத்து சபித்தாள் கஸ்தூரி. அக்காளின் நிலையை குறித்து அழுவதா, இல்லை தன் வாழ்வு மலராமலேயே மொட்டிலேயே கருகியதை நினைத்து அழுவதா என்பதே புரியாமல் தத்தளித்தாள் கஸ்தூரி. வீரலட்சுமி மறுநாள் விடியற்காலை 4 மணிக்கு தயாராக இருக்கும்படியும் அப்போதே கிளம்பினால் தான் வெயில் அதிகம் ஏறும் முன் போய் சேரலாம் என்றும் கூறி மறுபடியும் இருவரையும் தைரியப்படுத்தி சமாதானம் சொல்லி சென்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.